நமஸ்காரம் எல்லாருக்கும். இன்னைக்கு இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து பார்ட் 2 சென்னை ஐயங்கார் கேர்ள்ஸ் போகிற வீடியோவில் வரும். பட் வந்து என்னென்னா வெப்சைட்டை பார்க்கறதுக்கு வந்து மொபைல் ஆப்பில் இப்போ கொண்டு அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் மெயினாக வந்திருக்கோம். அடுத்து இன்னும் என்ன ஸ்பெஷல்னா, இப்போ யாராவது ஒரு ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் அவளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவள்கிட்ட கேட்டோம். நேற்றுக்கு நான் கேட்டிருந்தேன், மாமா கேட்டிருந்தேன். ஸோ அதை வந்து வீடியோவில் ஸ்பெஷலாக சொல்லலாம் அப்படின்னு. ஸோ அப்படி சொன்னாங்க 2 பேர் இது பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 2 பேரை பற்றி எனக்கு சொல்லலாம்னு நினச்சிருக்கோம். அதான் எனக்கு இந்த வீடியோவில். அதுமாதிரி இனிமேல் யாராவது சொன்னாங்கன்னா அவளை பற்றி அந்த ப்ரொஃபைலை பற்றி சொல்லலாம். அப்படி ஃபோட்டோ இதெல்லாம் பேர்லாம் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த நம்பரை பார்த்துட்டு வெப்சைட்லேயோ மொபைல் ஆப்லேயே பார்த்துட்டு அவளை கான்டாக்ட் பண்ணலாம் இல்லையா? ஆமாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஆப்பை பற்றி சொல்லிடுங்க. இது மொபைல் ஆப் வந்து இப்போ மொபைல்லையோ டெஸ்க்டாப்லேயோ ayangarkitchen.matrimony.com அப்படி போட்டுட்டு அந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப் வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஒரு தடவை நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பையனோ பொண்ணோ அவளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன உடனே இந்த எல்லாருக்கும் இது கொடுத்துருவேன். ஸோ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஒரு தடவை லாகின் பண்ணிட்டு வச்சுட்டோம்னா எப்பவுமே அது இருக்கும். ஒரு தடவையும் நம்ம பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஏகேஎம் அப்படின்னு அந்த மொபைல் ஆப் மாதிரி அதோடைய ஐகான் வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும், எப்பவுமே இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணால் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மொபைல் ஆப் வந்து இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ஆண்ட்ராய்டு மொபைல் யூசர்ஸ்க்கு மட்டும். ஐஃபோனுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், iOSக்கு. இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கவா இது பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே நான் அது சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணால் நம்ம இதில் வந்து ஹரிபிரசாத் நம்மளுடைய மெம்பர்கிட்ட வந்து வீடியோ கேட்டேன், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறேன், ஏன்னா என்கிட்ட ஆண்ட்ராய்டு இல்லை. ஸோ ஆண்ட்ராய்டு உங்களுடைய இது ஸ்டெப்ஸு போட்டு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்புங்க அப்படின்னு அவனை அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அதையும் நம்ம குரூப்பில் போட்டிருக்கேன். இப்போ வந்து அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு இந்த வீடியோ. அது என்ன யாராவது ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி இது பண்ணி கொடுத்துட்டானா இப்போ அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லையா? ஆமாம். அதில் வந்து அவளுக்கு டவுன்லோட் பண்ண தெரிஞ்சால் ஓகே, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் அப்பா அம்மாவுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இதை பார்த்துக்கலாம். ஒரு தடவை யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் போட்டு கொடுத்துட்டா போகிறோம். அது ஒரு தடவையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே சர்ச் வந்து ஒன்று தான் போட்டு சர்ச் பண்ண முடியும் இல்லையா? அது போட்டதுக்கப்புறம் குவிக் சர்ச் இருக்கும். அந்த குவிக் சர்ச்சில் ஏஜ் க்ரைட்டீரியா நமக்கு வந்து 95 to 2000 வேணும் அப்படின்னா அந்த ஏஜ் க்ரைட்டீரியா போட்டுட்டு சர்ச் நவ் அப்படின்னு போட்டால் போதும். நிறைய பேராமீட்டர்ஸ் கொடுத்தோம்னா சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. அது வந்து ஒரு ஏஜ் க்ரைட்டீரியா கொடுத்துட்டா எல்லாமே ஓப்பன் ஆகிடும். அந்த ஏஜ் ரேஞ்சில் இருக்கிற பசங்க பொண்ணுகள் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய லாகின்ல பண்ணும்போது இப்போ பையனோட லாகின்ல பண்ணியிருக்கா அப்படின்னா பொண்ணுகள் மட்டும்தான் வருவா. இப்போ பொண்ணுகள் லாகின் பண்ணும்போது பசங்கள் மட்டும்தான் வருவா. ஸோ அது அந்த அந்த பசங்கள் மட்டும் டீட்டெயில்ஸ் வரும். அப்புறம் ஒன்றொன்னா நம்ம பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ எல்லா ஏஜ் குரூப்லையுமே நிறைய பேர் இருக்கா, 2 பேருமே ஈக்குவலா இருக்கா. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா அமைஞ்சிடும், கண்டிப்பா அமையும். ஸோ இந்த விஷயம் எல்லாரும் கொஞ்சம் பாருங்க. ரிக்வெஸ்ட் என்னன்னா, நட்சத்திரத்தை பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணாம, சப்போஸ் அவள் எல்லாம் பிடிச்சிருந்தா அவ ஜாதகம் வாங்கி பார்த்துட்டு அப்புறம் ரிஜெக்ட் பண்றதோ அக்செப்ட் பண்ணிக்கிறதோ பண்ணிக்கலாம். வெறும் நிறைய பேர் நம்ம வெறும் நட்சத்திரம் பார்க்கும்போது நிறைய பேர் அடிபட்டு போடுது. அது வந்து அந்த சில பேர் எதுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ஜாதகத்தை மட்டும் பாருங்க, நட்சத்திரத்தை பார்க்க வேணாம்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறா. பட் நல்ல எல்லா பெரிய ஜோசியர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா ஜாதகம் தான் பார்க்கணுங்கிறா. ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ப்ரொஃபைல் பிடிச்சிருந்தா அவள் ஜாதகத்தை வாங்கிட்டு நீங்கள் அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பொறுத்தா இருக்கா இல்லையாட்டதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு சின்ன உங்களோட எங்களோட ரெக்வஸ்ட். அது இப்போ இன்னைக்கு வந்து அந்த வடகெல்லாம் எங்காரு அந்த பொண்ணு வந்து நல்லா பார்க்க வச்சோம்னா நல்லா இருக்கா, எங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்பா வந்து எக்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்றா. அக்கா வந்து ஜெர்மனில குழந்தை விட அவ இருக்கா. ஸோ கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் வேணும்னு கேட்குறா. 5 ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 5 வருஷம் இருக்கும், பரவாயில்ல அப்படின்றா. ஆனால் நல்ல குவாலிஃபைடா ப்ரொஃபஷனலாக குவாலிஃபைடா இருக்கணும் அப்படின்னு அது எதிர்பார்க்கு. வேற ஒன்றும் கேட்கலாமா அங்கே பாருங்க, அது மேட்சா இருக்கவங்க வந்து நீங்க வந்து வந்து இது பண்ணி பார்க்கலாம். நீங்க அந்த நம்பர் இருக்கு, நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம். இல்லை தெரியலன்னா வாட்ஸ்அப் பண்ணுவோம், மாமாட்டு திருப்பி நான் சொல்றேன் பண்ணுவேன் இல்லையா? அதே மாதிரி தெலுங்கு பிராமின் பையன் வந்து அப்பா வந்து வியட்நாம்ல இருக்கா, அம்மா இந்த பையன் வந்து சென்னையில இருக்கா. அவன் பார்க்க நல்லா இருக்காரு அந்த பையனும். அவளும் வந்து ஏஜ் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லலை, ரொம்ப டிராவல் சாப்பாடு பிடிக்கும் ரொம்ப. அவளோட ஆபீஸ் அவள் வந்து எனி பிராமின் கேர்ள் அப்படிங்கிறாவா. 97 பான், நல்ல வேலையில நல்ல சம்பளத்துல இருக்கா. சீமென்ஸ்ல டெவலப்பரா இருக்காரு அந்த பையன். அம்மா வந்து ஹோம் மேக்கர் தான், பட் அப்பா வியட்நாம்ல இருக்கிறதுனால வியட்நாமுக்கும் சென்னைக்கும் போயிட்டு வருவா. பையன் வந்து இப்போ சென்னையில் இருக்கார்.
சீமென்ஸில் டெவலப்பராக இருக்கேன். ஸோ அவளை வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மி. ஸோ இந்த இதில் வந்து இந்த ஏஜ் ப்ராக்கெட்டில் இந்த இதில் இருக்கவா எனி பிராமின்கள் அப்ரோச் பண்ணுங்க. நம்ம மெம்பர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவா இந்த ஏகேஎம் நம்பர் நான் கொடுத்துருப்பேன், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸ்க்ரீனில் வரும். அதை பார்த்துட்டு அவள் கான்டாக்ட் நம்பரை செக் பண்ணிக்கலாம். இப்போ வியூவர்ஸ், ஜென்ரல் வியூவர்ஸ் வந்து யூடியூப் மட்டும் பார்க்குறவா அவளுக்கு வந்து நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் வரும். என்கிட்ட அந்த மெசேஜ் அனுப்பி அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அனுப்பிச்சிடலாம், நான் அவளுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லணும் அப்படின்னா அவளுடைய ஸ்கில்ஸு, அவளுடைய இன்ட்ரெஸ்ட், அவளுடைய ஹாபீஸ், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பேசணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஒரு வாரமும் நம்ம அந்த ப்ரொஃபைலை பற்றி எக்ஸ்ட்ராவாக பேசலாம். ஆமாம், இப்போ வந்து வெறும் இந்த ஐயங்கார் ஐயர் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இனிமேல் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவள் ப்ரொஃபைலை பேசி போடலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். பார்ட் 2 சென்னை ஐயங்கார் கேர்ள்ஸ் வரும், பார்க்கலாம். அப்புறம் அடுத்த வாரம் எப்படின்றத பார்த்துட்டு பேசலாம். ஓகே, தேங்க்யூ.